மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு அர்த்தாஷ்டம குருவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அஷ்டமத்து குருவை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். அப்போ அர்த்தாஷ்டம குரு என்ன செய்யும்? அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் செய்ததோ அதில் பாதியாவது அர்த்தாஷ்டம குருவில் கண்டிப்பாக செய்யும். இது இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து இப்போ ஆரம்பத்திலிருந்து வந்து 1/6/2026 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உண்டு. 1/6/2026 அப்புறம் அந்த குரு பகவான் பயிற்சியை கடகராசிக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது தேக ஆரோக்கியம், தேக சௌபாக்கியம் அனைத்துமே கண்டிப்பாக கொடுக்கும். மனம் குதூகலிக்கும். ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, அங்கு இருந்து கொண்டு கடகத்தில் இருந்து கொண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்கிய உன்னதி ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பங்காளிக பூரா தகராறு பண்ணுறாங்க, கைவிட்டு போயிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 1/6/2026 அப்புறம் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்படும். அது வரை கொஞ்சம் இழுத்து பிடிங்க. என்னென்ன ஒரு 2 மாதம் இருக்குது, 2.5 மாதம் இருக்குது. அது வரை இழுத்து பிடிங்க. நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த குரு உங்கள் ராசிநாதன் உங்கள் லாபத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக லாபம் தானே. வருமானம் திடீர் ஒரு வருமானத்தை முன்னேற்றம் ஆகா ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். சமாளிக்க நேரம் இருக்காது. அந்தளவு உழைப்புகள் உழைத்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டை, மிகப்பெரிய ஒரு லாபத்தை, மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இதே குரு பகவான் சிம்ம ராசிக்கு வருவார் 30/10/2026 அப்புறம். அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு 40 வயசுக்கு மேலாச்சா சுகரெல்லாம் கம்மி பண்ணுங்க. அல்வா சாப்பிட்றது, லட்டு சாப்பிட்றது, ஜிலேபி சாப்பிட்றது, பாதாம் சாப்பிட்றது எல்லாத்தையும் குறைச்சிருங்க. நீங்கள் அது உங்களுக்கு எந்த நேரத்தில் ஒரு பாதிப்பு கொடுத்துரும். இடது கண் பாதிக்கப்படலாம். அப்போ கண் பிரச்சனைகள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம்.